வணக்கம். இது தந்தையின் இன்று. வரவேற்பது ரஞ்சித். ஜூன் 2வது வாரத்தில் தமிழக சட்டப்பேரவை கூடுவதாக தகவல். வட தமிழக உள் மாவட்டங்களில் திடீர் கோடை மழை என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரீபோஸ்ட் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். ஜூன் 2வது வாரம் தமிழக சட்டப்பேரவை கூட வாய்ப்புள்ளதாக இன்று தகவல். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பின் கூட்டத்தொடர் நடைபெறும் என எதிர்பார்ப்பு. காவிரி விவகாரத்தில் கர்நாடக காங்கிரசுக்கு எதிராக போராட தயார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இன்று உறுதி. தான் அதிமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணையப் போவதாக பரவிய தகவல் தவறானது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று விளக்கம். அதிமுகவில் நேர்மையாக பணியாற்றி வருவதாகவும் பேட்டி. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியீடு. வரும் 5ஆம் தேதி நடத்தப்படும் தேர்வில் தமிழகத்திலிருந்து 1.5 லட்சம் மாணவர்கள் பங்கேற்கின்றனர். சென்னையில் வாகன நம்பர் பிளேட்டுகளில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற விதிமுறை இன்று அமலுக்கு வந்தது. ஸ்டிக்கர்களை அகற்றாத வாகன ஓட்டிகளுக்கு 500 ரூபாய் அபராதம். தமிழகத்தின் 10 இடங்களில் இன்று 40 டிகிரி செல்சியஸை கடந்து வாட்டி வதைத்த வெயில். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மலைக்கோயிலுக்கு சென்ற பக்தர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. குடியாத்தம், வேலூர், ஓசூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த திடீர் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. எண்பதுகளில் ரசிகர்களின் மனங்களை வென்ற புகழ்பெற்ற பாடகி உமா ரமணன் உடல்நலக்குறைவால் மறைவு. சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் இன்று உடல் தகனம். பாகிஸ்தானுக்கும் காங்கிரசுக்கும் இடையேயான கூட்டு அம்பலமாகிவிட்டதாக பிரதமர் மோடி இன்று குற்றச்சாட்டு. காங்கிரசுக்காக பாகிஸ்தான் தலைவர்கள் பிரார்த்தனை செய்வதாகவும் குஜராத் பிரச்சார கூட்டத்தில் ஆவேசம். பாலியல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி பெங்களூரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா இன்று மனு தாக்கல். தனது ஆதரவாளரின் பாலியல் குற்றத்திற்காக நாட்டில் உள்ள பெண்களிடம் பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். பாகிஸ்தானுக்கும் காங்கிரசுக்கும் இடையேயான கூட்டு அம்பலமாகி வருவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே கர்நாடகாவில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். முக்கிய தேசிய நிகழ்வுகளை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் ரமேஷ்குமார், ராஜா மற்றும் பாரதி ராஜா. குஜராத் மாநிலம் அனந்த் பகுதியில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இதில் பேசிய அவர் பாகிஸ்தானுக்கும் காங்கிரசுக்கும் இடையேயான கூட்டு அம்பலமாகி வருவதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவில் காங்கிரஸ் அழிவதை பார்த்து அங்கு பாகிஸ்தான் அழுகிறது. காங்கிரசுக்காக பாகிஸ்தான் தலைவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இங்கு இளவரசரை பிரதமராக்க அவர்கள் துடிக்கிறார்கள். கர்நாடக மாநிலம் ஷிமோகாவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு பாஜக வேலையில்லா திண்டாட்டத்தையே வழங்கியதாக விமர்சித்தார். தனியார் மயமாக்கல் மூலம் அரசு வேலைகளை நீக்கி ஒடுக்கப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டை பாஜக அரசு ரகசியமாக பறிப்பதாகவும் மோடியின் மாடல் நாட்டின் வளங்களை சூறையாடுவதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள மல்லிகார்ஜுன கார்கே 1000 முறை சொன்னாலும் பொய் உண்மையாகாது எனவும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வாக்காளர்களுக்கு புரியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தனது ஆதரவாளரான பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் குற்றச்சாட்டு குறித்து பிரதமர் மோடி வாய் திறக்க வேண்டும் என ராகுல் காந்தி இன்று வலியுறுத்தியுள்ளார். பிரஜ்வல் ரேவண்ணா ஏராளமான பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தனது ஆதரவாளரின் இந்த செயல் பற்றி பிரதமர் பதில் சொல்ல வேண்டும். பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி ரேபரேலி வேட்பாளர் குறித்து காங்கிரஸ் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். வயநாடு தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்டு இருப்பது, வெற்றி வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் அமேட்டி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவது குறித்து ராகுல் காந்தி தொடர்ந்து தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகின்றது. அமேட்டி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நாளை தினமே கடைசி நாள் என்பதால் இன்று இரவு அமேட்டி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவது குறித்த அறிவிப்பை காங்கிரஸ் கட்சி வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஞ்சித். நன்றி ரமேஷ்குமார். தமிழகத்தில் கத்திரி வெயில் நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில் இன்றும் பல்வேறு பகுதிகளில் கடும் வெயில் வாட்டி வதைத்தது. அதே சமயம் மாலை நேரத்தில் வட தமிழக உள் மாவட்டங்களில் கோடை மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெயில் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் பேசினோம். செய்தியாளர்கள் சமயமணிவண்ணன், பாலாஜி, மணிகண்டன் வழங்கிய தகவல்கள் இவை.
தமிழகம் உள்ளிட்ட இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் இந்த ஆண்டு வழக்கத்துக்கு மாறாக வெப்ப அலை வாட்டி வதைத்து வருகிறது. தமிழகம் புதுவையில் நேற்று 20 இடங்களில் வெப்பம் சதம் விளாசிய நிலையில் இன்றும் பல்வேறு பகுதிகளில் கோடை வெயில் சுட்டரித்ததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். வெயில் பாதிப்பு குறித்து கரூரைச் சேர்ந்த ஃபாத்திமா பிவி வேலுச்சாமி கூறுகையில், ரொம்ப முடியல, இன்னும் ஓவரா வேற வெயில் இருக்குன்றாங்க, வேற ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல. ஆமாம், ரொம்ப கடுமையாக இருக்குது. மக்கள்லாம் வெளியே வர்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. யாரும் வேலைக்கு போகாமல் சும்மா இருக்கிறாங்க. இந்த வெயில்னால யாரும் சரியாக வேலைக்கு போகல. வேலூர் அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் யுவராஜ், சுரேஷிடம் பேசினோம். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க. கேட்டால் ஹீட்டாக இருக்குது, நம்ம 10 ரூபா கம்மியாக கொடுத்தா கூட வாங்குறதுக்கு தயங்குறாங்க. ஜூஸ் கடை, பழங்கடை இது மட்டும்தான் வியாபாரம் ஆகுது. நான்வெஜ் நம்பி நாங்கள் சுவையாக வச்சாலும் எங்கள் ஹோட்டலுக்கு யாரும் வர்றதில்லை. இப்போ கம்மியாகிடுச்சு ஜனம், வெயில் அந்த மாதிரி காயுது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் மலைக்கோயிலுக்கு சென்ற பெங்களூரைச் சேர்ந்த முத்துக்குமார் என்ற பக்தர் வெயிலின் தாக்கத்தால் மயங்கி விழுந்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குளிர் பிரதேசமான நீலகிரி மாவட்டத்தில் வரலாறு காணாத வெப்பத்தால் மலைப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுகிறது. இதனால் வன விலங்குகள் மட்டுமல்லாது வீட்டில் வளர்க்கப்படும் கால்நடைகளும் பசும் தீவனம் இன்றி தவித்து வருகின்றன. தமிழ்நாட்டில் நாளையும் வெப்ப அலை வீச வாய்ப்பு இருப்பதாக எச்சரித்துள்ள இந்திய வானிலை மையம் மஞ்சள் எச்சரிக்கையை அடுத்த 5 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. கேரளாவிலும் பல மாவட்டங்களில் வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை விளையாட்டுப் போட்டிகளை நடத்த மாநில அரசு தடை விதித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சேலம், ஏற்காடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று கோடை மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோல வேலூர் குடியாத்தத்தில் பனிக்கட்டிகளுடன் ஆலங்கட்டி மழை கொட்டி தீர்த்தது. சமயமணிவண்ணன், தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் இன்று வெப்பம் அதிகமாக இருந்தது, வெப்ப அலை இன்னும் எத்தனை நாட்கள் நீடிக்கும், விவரங்கள் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வரக்கூடிய சூழலில் அடுத்த 2 தினங்களுக்கும் தமிழகத்தில் வெப்பநிலை அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் கரூர் மாவட்டம் பரமத்தியில் 44 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையானது பதிவாகிறது. அதற்கு அடுத்தபடியாக வேலூரில் 43.7 டிகிரி செல்சியஸும், ஈரோட்டில் 43.6 டிகிரி செல்சியஸும், திருச்சியில் 43.1 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை அதிகபட்சமாக பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10 இடங்களில் 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். சென்னையில் வாகன நம்பர் பிளேட்டுகளில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற விதிமுறை இன்று முதல் அமலுக்கு வந்தது. இதையடுத்து இன்று தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் ஸ்டிக்கர்களை அகற்றாத வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்தனர். இதுகுறித்து போக்குவரத்து போலீசாரிடம் பேசினோம். செய்தியாளர் சாலமன் வழங்கிய தகவல்கள் இவை. மோட்டார் வாகன சட்டம் 1988 கீழ் தனிநபர்கள் தங்கள் சொந்த வாகனத்தின் நம்பர் பிளேட்களில் தாங்கள் பணியாற்றும் துறை சார்ந்த அடையாள ஸ்டிக்கர்களை ஒட்ட சென்னை போக்குவரத்து காவல்துறை அண்மையில் தடை விதித்தது. மேலும் வாகனங்களில் ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர்களை அகற்றுவதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் அபராதம் விதிக்கும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்தது. இதனையடுத்து சென்னையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்த வாகனங்களின் ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதித்தனர். இதுகுறித்து சென்னையை சேர்ந்த போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பாண்டிவேலுவிடம் பேசினோம். நம்பர் பிளேட்டு தெளிவாக இருக்கணும். அதில் இடையில அவங்க ப்ரெஸ்ஸு மற்ற இது மாதிரி போடக்கூடாதுன்னு செய்தியெல்லாம் வந்திருக்கும் நிறையா. இருந்தாலும் இன்றையிலிருந்து அமல்படுத்தணும். முதல்ல எடுத்துக்காட்டாக காவல்துறை சார்ந்தவங்களை அவங்கள திருத்தணும், அவங்களுக்கு அந்த நடைமுறைப்படுத்தணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் என்போர்ஸ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் காவல்துறையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டிக்கர்களை அகற்றாத வாகன ஓட்டிகளுக்கு மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் முதல் முறை 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும், அடுத்த முறையும் ஸ்டிக்கரை அகற்றவில்லை என்றால் 1500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என்றும் போக்குவரத்து காவல்துறை எச்சரித்துள்ளது. செய்தியாளர் சாலமன் வழங்கும் கூடுதல் தகவல். இன்று முதற்கட்டமாக வாகனங்களில் போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ள வாகன ஓட்டிகளை பிடித்து அவர்களுக்கு அறிவுரை கூறி 500 ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய நடவடிக்கையில் போக்குவரத்து போலீசார் இன்று ஈடுபட்டு வருகின்றனர். அடுத்த கட்டமாக பிரஸ், மருத்துவம், வழக்கறிஞர் உள்ளிட்ட வாகன ஓட்டிகளை
ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளதா என்பதை கண்காணித்து அவர்களுக்கும் அபராதம் விதிக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித். நன்றி சாலமன். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் ஜூன் 2வது வாரத்தில் தொடங்க உள்ளதாக இன்று தகவல் வெளியாகியுள்ளது. இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் உறவினர் முருகன் மற்றும் ஆசை தம்பி ஆகியோரிடம் சிபிசிஐடி போலீசார் இன்று விசாரணை நடத்தினர். பாஜகவில் தான் இணையப்போவதாக வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவில் தான் நேர்மையாக பணியாற்றி வருவதாக விளக்கம் அளித்துள்ளார். கோடான கோடி தொண்டர்களுடைய இதய துடிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இயக்கத்திற்கு நான் தூணாக நின்று பணியாற்றி வருகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தவறான செய்திகளை வெளியிடுவதை தவிர்க்கப்பட வேண்டும். இது கண்டனத்திற்குரிய ஒன்று. காவிரி விவகாரத்தில் கர்நாடக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தாங்கள் போராட தயாராக இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இன்று தெரிவித்துள்ளார். போராட்டமே பண்ண தயாராக இருக்கும். எதுக்கு வலியுறுத்தணும்? எங்களுடைய உரிமைங்க அது. எங்களுடைய ஜீவாதார உரிமை, உச்சநீதிமன்றத்துடைய உரிமை, இயற்கையாக எங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. திருச்சூழி ஆவியூர் கல்குவாரியில் ஏற்பட்ட வெடிவிபத்து தொடர்பாக கல்குவாரியின் உரிமையாளர் மற்றும் பங்குதாரர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கல்குவாரியின் மேலும் 2 பங்குதாரர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். இதனிடையே வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவியாக குவாரி நிர்வாகம் சார்பில் இன்று 12 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஹால் டிக்கெட்டை தேசிய தேர்வுகள் முகமை இன்று வெளியிட்டுள்ளது. சுமார் 1.5 லட்சம் தமிழக மாணவர்கள் நீட் தேர்வில் பங்கேற்க உள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பின் ஜூன் 2வது வாரத்தில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெற்ற பிறகு தமிழக சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் ஜூன் 2வது வாரத்தில் கூட வாய்ப்புள்ளது. துறை ரீதியான மானிய கோரிக்கை விவாதங்களுக்காக நடத்தப்படக்கூடிய அந்த கூட்டத்தொடரில் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளது. ரஞ்சித். நன்றி பாஸ்கரன். எதிர்காலத்தில் இந்திய பெருங்கடல் ஹிரோஷிமா அணுகுண்டு வெடிப்புக்கு இணையான வெப்பத்தை எதிர்கொள்ள உள்ளதாக வெளியாகியிருக்கும் தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி சுற்றுச்சூழல் நிபுணருடனான எனது கலந்துரையாடல் இது. தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கடும் வெப்ப அலையை எதிர்கொண்டு வருவது எதிர்காலம் பற்றிய அச்சத்தை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறது. காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதலின் தீவிரத்தன்மை குறித்து சமீப காலமாகத்தான் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட தொடங்கியிருக்கும் சூழலில் கடல் வெப்பமயமாதல் பற்றிய தரவுகள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றி வெளியாகியிருக்கும் புதிய தகவல் அதிர்வலைகளை உண்டாக்கியுள்ளது. புனேவைச் சேர்ந்த இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனத்தின் காலநிலை விஞ்ஞானி ராக்சி மேத்யூ கோல் தலைமையிலான குழு கடல் வெப்பமயமாதல் பற்றி விரிவாக ஆய்வு ஒன்றை நடத்தியுள்ளது. அந்த ஆய்வு முடிவில் இந்திய பெருங்கடல் 2100ஆம் ஆண்டுக்குள் 1.4 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்வை சந்திக்க வாய்ப்புள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனால் பருவமழையில் மாற்றம், அதிதீவிர புயல்கள், கடல் மட்ட உயர்வு உள்ளிட்ட மிக தீவிரமான விளைவுகள் ஏற்படக்கூடும் என ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். குறிப்பாக கடல் வெப்பத்தின் தாக்கத்தை ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டு வெடிப்புடன் ஒப்பிடும் விஞ்ஞானிகள் சுமார் 10 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு நொடியும் சக்தி வாய்ந்த ஹிரோஷிமா அணுகுண்டு வெடித்தால் எவ்வளவு வெப்பம் வெளிப்படுமோ அதே அளவுக்கு வருங்காலத்தில் கடலின் வெப்பம் அதிகரிக்கும் என எச்சரித்துள்ளனர். ஏற்கனவே 1970 முதல் 2000 வரையிலான 30 ஆண்டுகளில் ஆண்டுக்கு சுமார் 20 நாட்கள் மிக அதிகமான வெப்பநிலையை கொண்டிருந்த கடல் பரப்பு 21ஆம் நூற்றாண்டின் முடிவில் ஆண்டுக்கு 220 முதல் 250 நாட்கள் அதிக வெப்பநிலையை பிரதிபலிக்கும் என்று இந்த ஆய்வு முடிவு கணித்துள்ளது. அதிலும் இந்திய பெருங்கடலின் 2000 மீட்டர் ஆழம் வரையிலான வெப்பம் 10 ஆண்டுகளுக்கு 4.5 ஜெட்டாஜூல்ஸ் என்ற அளவில் அதிகரித்து வரும் நிலையில் வரும் காலத்தில் இது 16 முதல் 22 ஜெட்டாஜூல்ஸாக அதிகரிக்கும் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். இந்த அதிதீவிர கடல் வெப்பம் பவளப்பாறை சிதைவு, நீருக்கடியில் உள்ள தாவரங்கள் அழிவு தொடங்கி மீன்வளத்தையும் கடுமையாக பாதிக்கும் என கூறப்படுகிறது. இது பற்றி சென்னையைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் சுல்தான் அகமது இஸ்மாயிலிடம் பேசினோம். கடல் வெப்பமயமாதலால இனிவரும் ஆண்டுகளில் பருவமழை சீசன் மாறும், தீவிர புயல்கள் உருவாகும்னு இந்த ஆய்வு முடிவு கணிச்சிருக்கு. தமிழகம் என்ன செய்யணும்? இப்போ தமிழ்நாடு ஒரு முன்னிலையில நிறைய இப்போ எங்களுக்கு 33%, 33% கிரீன் கவர் இருக்கணும். ஆனா உண்மையை பார்க்க போனோம்னா ஒரு 24-26% தான் இருக்கு.
ஆனால் பல மீட்டிங்ஸ் நடக்கும்போது இதை வந்து எப்படியாவது 33க்காவது கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சியில் நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாம் வந்து முயற்சியில் இருக்கிறாங்க. பட் அதுக்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா பல மரங்களை வளர்த்து வெறும் கிரீன் கவர் அப்படின்னு பண்ணாம அந்த மரம் பசுமையா இருந்தாதான் நிறைய பறவைகள் வரும், அதுல இருந்து இச்சத்தன்மை வரும், மண் நலமா மாறும், மண்ணுக்குள்ளார வேர்கள் போகும், தண்ணி அப்சார்ப் பண்ணும், பூமிக்கு அடிக்கிற ஒரு தண்ணியும் கொடுக்கும். இவ்வளவு பெரிய விஷயங்கள் அடங்கி இருக்கு அந்த மரத்திலே. குறிப்பா இந்திய பெருங்கடலோட வெப்பநிலை கணிசமா அதிகரிச்சதுன்னா அது இந்தியாவுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இதுல பார்க்க முடியாது. இதை ஹாலிஸ்டிக்கா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஐஸ் மெல்டிங் கண்டிப்பா வந்து ஒரு டெம்பரேச்சர் ரெகுலேஷனை மாற்றும். இந்த இந்தியன் ஓஷன்லயே அந்த வாட்டருடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும் போது அந்த மழைகளுடைய அந்த புயல்களுடைய டைரக்ஷன் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதனால எங்கெங்க காஞ்சி இருந்ததோ அங்கெல்லாம் மழை வரும், எங்கெங்க மழை வந்ததோ அங்கெல்லாம் மழை வராம இருக்கலாம். இப்போ நீங்க பார்க்கும்போது நமக்கு தமிழ்நாடா இருக்கட்டும், நம்ம நாடே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய நாடு ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வெப்பத்துல நாங்க இருக்கிறோம். அதுவே வந்து நீங்க இந்த பாலைவன பகுதிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது குவைத்தா இருக்கட்டும், அது சவுதி அரேபியா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், புயலா மழை கொட்டி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது சூடு மட்டும் இல்ல, நம்ம இதுல இருக்கிற அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவல்ஸே குறையறதுக்கும் வாய்ப்புகள். கடல்ல இருக்கிற அந்த ஃபைட்டோ பிளாங்டன் தான் அதிகமாக கொடுக்கும் ஆக்சுவலா ஆக்சிஜன். இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சதுன்னா டோட்டல் ஆக்சிஜன் கண்டென்ட் குறையும். அதனால தான் வந்து நிறைய மரங்களை வளர்த்து காம்பன்சேட் பண்ண முடியுமா என்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இப்போதே இந்திய பெருங்கடல் மற்றும் அதை சுற்றியுள்ள நாடுகள் வானிலை மற்றும் காலநிலை மாற்றத்தின் விளைவால் இயற்கை பேரழிவுகளை அதிகம் சந்திக்கும் பிராந்தியமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தையின் என்று நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம்.